அம்மா, ஐயா, பெரியவர்களே, இந்த சத்தத்தையும் சத்தியத்தையும் கேட்கிறவர்கள் கிறிஸ்தவங்களுக்கு வேற வேலை இல்ல. இப்படியே கூட்டம் போட்டு இயேசு வராரு அப்படி சொல்லிட்டு போவாங்கன்னு சொல்லி எங்கள் பிரசங்கங்களை நையாண்டி பண்ணுகிற எல்லாருக்கும் சொல்றேன், நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு நச்சரிப்பு அல்ல. நாங்கள் பேசுகிற இந்த செய்தி ஒரு எச்சரிப்பு என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. உங்கள் காலங்களை நீங்கள் தாழ்த்தி விடக்கூடாது. ஒரே சத்தியம் எகிப்திலிருந்து அந்த ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. அதே சத்தியம் அந்த பார்வோனுக்கு அறிவிக்கப்பட்டது. ஒரே சத்தியம் நினிவேயின் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. யோனாவின் காலத்திலே ஆடு மாடுகள் முதற்கொண்டு உபவாசம் இருந்து தங்கள் மீது வந்திருந்து வரப்போகிற எல்லா தீங்குகளுக்கும் தேவன் அவர்களை விலக்கி பாதுகாத்தார். ஆனால் இந்த பார்வோனுக்கு இத்தனை சத்தியங்கள், எத்தனையோ சத்தியங்கள் கேட்டும் இன்னும் பாவத்தின் அடிமைத்தனத்தில், எத்தனையோ சத்தியங்கள் கேட்டும் இன்னும் மறைமுகமான பாவங்கள், எத்தனையோ சத்தியங்கள் கேட்டும் இன்னும் நம்முடைய அந்தரங்கத்தில் பாவத்தின் வல்லமைகள் மேற்கொண்டிருக்கும் என்றால் காலங்களை தாழ்த்தி விடாதே. கர்த்தர் என்றைக்கும் ஒன்று போல் இருக்க மாட்டார். தேவன் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவதற்கு முன்னாடி காலம் தாழ்த்தாமல் தேவனுடைய பக்கம் திரும்பி வருவதற்கு நம்முடைய மனதை முதலாவது தேவன் பக்கமாய் திருப்ப ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.